முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நம்மோடு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல்கள் பற்றி அவரோடு நாம் உரையாடுவோம். வணக்கம். ஒரு இக்கட்டான அல்லது எந்த பக்கம் யார் சாய்வா, எப்படி யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழலில் தமிழக அரசியல் இருக்கிறது. இதற்கு இடையில் சிந்தனை செல்வன் அவர்கள் திருமாவளவனை முதல்வராக்குங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரு மாதத்திற்கு முன்பு சொல்லியிருந்தால் திருமாவளவன் எம்எல்ஏவாகவே இருந்திருக்க சிந்தனை செல்வன் எம்எல்ஏவாகவே இருந்திருக்க முடியாது. சிந்தனை செல்வன் குடும்பத்தோடு போய் துர்கா காலில் விழுந்து ஆசி வாங்கினார். அப்போது திருமாவளவனை முதலமைச்சராக்கன்னா இல்லைப்பா, அவர் அந்த ஆசி வாங்கியும் கூட அவர் எம்எல்ஏ ஆகலையே. மக்கள் ஓட்டு போடத்தானே ஆகும். திருமாவை ஓட்டு போட முடியும், இல்லை துர்கா ஓட்டு போட முடியுமா? மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் தூர தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தடுமாறி வெற்றி பெற வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. காரணம், திமுகவினுடைய எலும்பு துண்டுகளுக்கு விலை போன எம்எல்ஏக்களாக போயிட்டாங்க. நீங்கள் திருமாவளவனை முதல்வராக்குன்னு 2 பேர் தானே இருக்காங்க. இல்லை, திருமாவளவன் முதல்வராக்குன்னு சட்டசபையில் சிந்தனை செல்வன் சொல்லியிருந்தாருன்னா உண்மையான ஒரு தலித்து ஒரு வீரன்னு சொல்லலாம். 5 வருட காலம் திமுக செய்கிற ஊழலை பூரா தாங்கி பிடிக்கிற நபராக இருந்தார். இந்த 4 சட்டமன்ற கோரிக்கைக்கு காரணம் கோரிக்கையே இல்லைங்க. அதாவது 2 எம்எல்ஏ முதலமைச்சர் உலகத்தில் இவனை ஆக்க மாட்டான். ஏன்னா தான் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக சிந்தனை செல்வன் கொளுத்தி போடுகிறாரே தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கம் இல்லை. இன்னும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் அதிகமான தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விட்டார்கள். இப்போ இவங்களுக்கு இருக்கிற அந்த ஆளுமை அல்லது செல்வாக்கு யாருக்கு விசிகா குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு நோக்கில் இதை சொல்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் இவர் 8 தலித்து சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதை விட இந்த கூட்டணி உடைச்சிட்டு தாவேக்காவில் போயிருந்தாருன்னா 40 சீட் தரனாங்க. 40 தலித்து சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியிருக்க முடியும். திமுக அடிமைகளால் இதை பற்றி யோசிக்கவே முடியாது. திமுக விட்டு ஒரு போயிருந்தாருன்னா கட்சியை உடைச்சி விசிகா 1 விசிகா 2ன்னு திமுக ஆக்கியிருப்பான். அப்போது இதெல்லாம் சும்மா வசனம் பேசுவதற்கு உபயோகப்படுமே தவிர இந்த தலித் இயக்கங்கள் அத்தனை இளைஞர்களுமே ஏன் வெகுண்டு எழுந்து தாவேக்காக்கு போனா? ஒரே காரணம், திருமாவும் திமுகவும் பிரிக்க முடியாது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தே இருப்பது திமுகவும் விசிகாவும் அப்படி ஆக்கிட்டு. அதனால தான் திருமாவளவனை கடந்து அவ்வளோ பேர் எங்கே போய் ஓட்டு போட்டிருக்கான். இது தலித் புரட்சி தான். இது பெரிய தலித் புரட்சின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் தோற்று போயிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஓட்டு போல தோற்று போயிட்டார். வேற அதான். காமராஜ் போய் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் தோற்று போயிட்டீங்களா? மக்கள் ஓட்டு போடல, என்ன நான் தோற்று போயிட்டேன். இதுக்கு எதுக்குன்னா உயர்மட்ட கமிட்டி செயற்குழு பொதுக்குழு எதுக்குன்னார். அதுதான் விஷயம். கிளாம்பாக்கத்தில் 23ஆம் தேதி பகல் 2 நேரம் பஸ்ஸை விட்டுருந்தா இன்னும் 15-20 தொகுதி திமுக தோற்று போயிருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நம்பி தான் திமுக கட்சியே இருந்திருக்கு. நீங்கள் உளவுத்துறை சொல்கிறான், எல்லாம் அவ்வளோ பேரும் விசில் ஓட்டு போடுற கிளம்பிட்டான், பஸ்ஸை நிறுத்துக்கான்றான். திமுக கட்சியாது. காரணம், இந்த மக்கள் 2 கோடி பேர் திரண்டு ஓட்டு போட்டிருக்கான். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை சொல்கிறேன். விஜயலட்சுமின்னு குமாரபாளையத்தில் ஒரு வேட்பாளர், புஷியுடைய டிரைவர் பொண்டாட்டி. புஷிக்கு கார் ஓட்டுவார்ல, கார் ஓட்டுனா சம்பளம் எவ்வளோ இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 50,000 கொடுப்பார். 50,000 அதிகமான சம்பளம். புஷி கூட சொல்கிறார், போய் குமாரபாளையத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வாடகைக்காரில் போய் தாக்கல் பண்ணிவிட்டு அந்த அம்மா வந்துருச்சு. வந்த பிறகு தாவேக்கா இங்கே தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு அங்கே 2 பெரிய முதலைகள், ஒருவர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, இன்னொருவர் கொக்கு பாலன்னு ஒருத்தர்.
கொக்கு பாலு ஒரு ஓட்டுக்கு 8000 ரூபா கொடுத்தார். அவர் வந்து பெரிய மில் ஓனர். கொக்கு பாலுன்னு ஏன் பேருன்னு கேட்டீங்க, சுயேட்சை கொக்கு சின்னத்துலன்னு 40,000 ஓட்டு வாங்கினார். எல்லாம் பணத்தை வாரி அரைச்சி. அதனால் ஒரு கொக்கு பாலு 8000 ரூபா கொடுத்தார் 2 லட்சம் ஓட்டுக்கு. அதாவது 160 கோடி ரூபா கொடுத்தார். இதை எழுத்து நின்ன தங்கமணி 6000 ரூபா கொடுத்தார் 2 லட்சம் ஓட்டுக்கு 120 கோடி கொடுத்தார். 180 கோடி 120 கோடி யாருக்கூட 300 கோடி ரூபா தொகுதியில் செலவு. இந்த விஜயலட்சுமியை கூப்பிட்டார் தங்கமணி, உனக்கு என்ன வேணும், நீங்கள் இந்த பக்கம் எலெக்ஷன் வேலைக்கே வராது, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடு. அந்த அம்மாவுக்கு பெருக்கு 5 கோடி கேட்டாலும் கொடுத்துருக்கோம். டிரைவர் தானே, எங்கே 1 கோடி கொடுக்க போகிறான்? 50 லட்சம் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆளே வரல. எங்கே தேர்தல் காலத்துக்கு வரல, குமாரபாளையத்துக்கே வரல. பூத் ஏஜெண்டாவே ஆளும் போடல, கவுண்டிங் ஏஜெண்ட்டும் இல்லை. அந்த அம்மாவும் வரல. அந்த அம்மாவும் வரல. அந்த வாக்குப்பதிவு அதிகாரி கூப்பிடுறாரு ஃபோன் நம்பர், அம்மா நீ தான் லீடிங்காக போயிட்டுருக்க, நீ தான் ஜெயிக்க போகிற, சான்றிதழ் வாங்குறதுக்காக வருவியா? அந்த அதிகாரி இப்போ கேட்குறாரு, நான் ஜெயிச்சிடுவேனா? ஆமாம். உடனே காரை பிடிச்சி வருது. எல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆர்டிஓட எல்லாம் உட்காந்துருக்காங்க. எதுக்கு? அந்த அம்மாவுக்கு சான்றிதழ் கொடுத்துட்டு ஆஃபீஸை பூட்டிகிட்டு போனான்னு. இப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்கு. வேட்பாளர் தெரியல. இது தமிழகத்திற்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது சரியற்ற போக்கு? அப்படி இல்லை இல்லை, இது உண்மை. மக்கள் சார், மக்களை போகிற என்னைக்கு குறைய சொல்லாதீங்க. மக்கள் தெளிவாக இருக்கான், ஆட்சியாளர்கள் தெளிவாக இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கான். ஓட்டு போடுற யார் முட்டாளோ பைத்தியக்காரர்களோ இப்படிலாம் யாருமே இல்லை. தெளிவான மக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு கொள்கை இல்லை தாவேக்காக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் கொள்கைகள் வெல்லவில்லை, கொள்கையே இல்லாத ஒருத்தர் வென்றிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்கள் முதல்ல அண்ணாதுரையும் கருணாநிதியும் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனாங்கல்ல, அவர்களும் விஜய் போல தான். இப்போ எப்படி எல்லாம் ஓட்டு போட்டாங்க? இதே போல தான் 67லையும் 77லையும் நடந்தது. அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது இதே நிலைமை தான், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது இதே நிலைமை தான். இப்போ எப்படி ஆட்டோ டிரைவர், மாட்டு வண்டி, கை வண்டி, மூட்டை தூக்குறவர்கள் போனாங்க, அதே போல் தான் அண்ணாட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவர்கள், அமைச்சரானவர்கள் பூரா நேர ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்தும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்தும் கேம்பிரிட்ஜிலேருந்தும் இறங்குனாங்க. மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். கூலிக்கு மாட்டு வண்டி யார்? அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய அப்பா அன்பில் தர்மலிங்கம். திருச்சி கீதா ஜெயவன் அப்பா லோடு மேன், மூட்டை தூக்குறவர் பெரியசாமி. அதிமுக வாத்து நடராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார் ராமநாதபுரத்தில். ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்டில் சுமை தூக்குவார். கோயம்புத்தூர் மேயராக இருந்தார் மலரவன் ஒருத்தர், பூக்கடையில் பூ வித்துட்டு இருந்தவர். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட கொள்கைகள் செயலிழந்து விட்டது அல்லது செல்வாக்கு இழந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திராவிட கொள்கையே இல்லைங்க, ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அதாவது பெரியாரோடு திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சு. பெரியாரோடு திராவிட நீங்கள் உண்மையான இவர்கள் திராவிட இயக்கம்னா அறிவாலயத்துக்குள்ள 94 அடி உயர பெரியார் சிலை இருந்திருக்கணும். வச்சா ஆர்எஸ்எஸ்கார் வந்துடுவான், பாஜக வந்துடுவான். பெரியாருங்கிற ஒரு ஆளே நமக்கு தேவையில்லை, ஏமாற்றுவதற்கு மட்டும் தேவை பெரியார். இப்படி தான் அறிவாலயம் நினைத்து கொண்டு இருந்தது. அதிமுகவும் பெரியாருக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு வந்து எம்ஜிஆருடைய டிவோட்டிஸ் கட்சி. எம்ஜிஆர் எதை சொன்னாலும் மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, முகாம்பி கோயில், பத்திரகாளி ஆத்தம் கோயில், எல்லா கோயிலுக்கும் போய் மாவிளக்கு எடுக்கிறவன், உருளத்து அங்கே பிரதட்சணம் பண்ணுறவன் தான் அதிமுகக்காரன். இப்போ அறிவாலயத்துக்கும் கமலாலயத்துக்கும் இடையிலே ஒரு ரகசிய உறவு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? கருணாநிதியே 99 வாஜ்பாய்க்கு நடுவில் முரசொலிமாற இந்த பக்கம் 2 இசைவேளாளர்கள் அமைஞ்சிருந்தாங்களே. அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொன்னாங்களே. இப்போ 5 வருஷம் பிஜேபி ஒரு ஓட்டு கூட, ஒரு வழக்கு கூட போடலை. எப்படி, என்ன காரணம்? நீங்கள் உலகத்திலேயே பிஜேபியை கரப்டட் ஆக்குன்னு திமுக தான். பிஜேபியை நாக்பூருக்கு புட்டி கொடுக்கலையா? தேர்தலுக்கு இங்கே அடித்த நீங்கள் நேரு ஏறக்குறைய எங்கே பார்த்தாலும் மருத்துவமனையாக இருக்குது. ஒரு மருத்துவமனையுடைய அசட்டு இப்போ இந்த வடபழனி மருத்துவமனை இருக்குல்ல, காவேரி மருத்துவமனையுடைய சொத்து குறைஞ்சி ஒரு 10,000 கோடி ரூபா வரும். இவர் இப்போ லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்தவர் நேரு. இந்த ஆலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இல்லை, இங்கே யார் காசு கொடுத்தா யார் வேணால் வெற்றி பெறலாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பணநாயகம், சில ஜனநாயகம். அப்போது இந்த பணநாயகம் ஜனநாயகத்தில்
பல பேர் யாரு இப்படி பணத்தை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் பணமே கொடுக்காமல் தாவேக்கா இந்த நிலைக்கு வந்திருக்கிறது இது நல்ல புரட்சிகரமான உண்மைதான். அது உண்மைதான். நான் இப்போ நேரு பணம் கொடுத்தா ஜெயிச்சார். நீங்கள் 10,000 கோடி ரூபா திமுக செலவு பண்ணிச்சு, அதிமுக செலவு பண்ணிச்சு. பணம் கொடுக்க இல்லை, பணத்தை வாங்கிட்டு விசிலுக்கு போட்டிருக்கான் பணத்தை. இப்போ இந்த நடைமுறை மாறும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த முறை திமுக அதிமுக பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஏன்னா பணத்தை வாங்கிட்டு எவனும் ஓட்டே போடலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அரசியல ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்கும். விஜய்னால ஒரு நன்மை நடந்திருக்கிறது, பெரிய நன்மை நடந்திருக்கு. பெரிய திராவிட இயக்கங்கள் ஒழித்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ திராவிட இயக்கம் ஒரு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் அழியும்னா நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ சீக்கிரம் அழிய துவங்கியிருக்கு. இந்த முறை திமுக அதிமுக 2 கூட்டணி சேர்ந்து மந்திரி சபை அமைச்சாங்கன்னா நீங்கள் யாரும் அழிக்க வேண்டாம். அவங்கள அடுத்த தேர்தலுக்கு இந்த கட்சியே இருக்காது. இல்லை, இப்போ 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதில் துணை முதல்வர் திருமாவளவனோ அல்லது வன்னியரசோ உள்ளே போக போகிறாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது. இல்லைங்க, இதில் காமெடிங்க பைத்தியம் பிடிச்சி அலையிற ரோட்டில் அவங்க கூட இந்த செய்தியை ஏற்றுக்க மாட்டான். அதாவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகல, வெளியில் உள்ளல. அதான் சார் ஒரு விஷயம் என்னென்னா, திருமாவளவன் இதில் ரோலே இல்லைங்க. திருமாவளவன் இதில் ரோலே இல்லை. திருமாவளவன் வன்னியரசு 2 பேரும் அந்த ஜோதிமணி 3 பேரும் அறிவாலய அடிமைகள். அறிவாலயா கதவு திறந்தா வெளியே போமா, உள்ளனா வந்து பூட்டி. இந்த எப்படி இந்த குதிரை லாயத்தை போல. இந்த யூகங்களுக்கு இடையில செம்மலை சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லை, அவர் கிங் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு திட்டம் அவர்களுக்குள்ள இருக்கு. ஒரு திட்டம் இல்லை. அதாவது இப்போ என்ன நடந்ததுன்னா, நான் இதை சொன்னா தான் உங்களுக்கு நீங்கள் இந்த கேள்விக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். 108 சீட் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிறகு இவங்க முதலமைச்சரை பதவி பிரமாணம் ஆளுநர் செய்து வைப்பதற்கு முன்பே முதலமைச்சரே ஆயாச்சு. நம்மளை விட்டா வேறு நாதி இல்லை. இது 53, அது 75. ஆமாம், நம்ம தான் முதலமைச்சர் ஆயாச்சு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் போனால் எல்லாம் போய் நாளைக்கு போயா டிஜிபியில் போ. யார் ஆதவர் சொன்னா கான்வாயெல்லாம் நிற்க பார்த்துக்கலாம் போ. முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு 10 சீட்டு வேணும். 10 சீட்டு வேணும். இப்போது செங்கோட்டையன் பழைய டாக்ஸி டிரைவர், ஆதவர்ஜனா பழைய ஜிம்பாய். இவர் 2 பேருக்கு அறிவு அவ்வளோதான். அப்போ உடனே செங்கோட்டை என்ன பண்ணுறாரு, விஜய்ட்டு போய் சொல்கிறாரு, நான் ஒரு 10 பேரை தூக்கிடுறேன், ஒரு 20 பேரை அதிமுக வந்து எடுத்துடுறேன், என்னால் எடுக்க முடியும். இந்த டாக்ஸி டிரைவர் ஜெயலலிதாவுக்கு விளக்கு பிடிக்கிற பார்ட்டி, ஒரு சரிமில்ல உங்களுக்கு டார்ச் லைட் பார்ட்டி அப்படின்னு சொன்னோன்னையும் சரி தூக்கிடுங்க. அவர் அப்படியே 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. யாருக்கு? விஜய்க்கு. அவர் 6 மணிக்கு அங்கே ஆட்டோவுக்கு போயிட்டார். இவர் பேசுனது அவ்வளவே அப்படியே டேப் பண்ணி கொண்டு போய் எடப்பாடியில் கொடுத்துட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர், அப்போ வந்துடு, உனக்கு நான் அமைச்சர் பதவி, பிடபிள்யூ கான்ட்ராக்டு, அது ஹைவேஸ் கான்ட்ராக்டு, இந்த டாஸ்மார்க்கு எல்லாம் உனக்கு நான் பார்த்துக்கிறேன். ஒரு 10 கோடி இப்போ மாறி அமைச்சர் ஆன பிறகு நான் தான் பிடபிள்யூ ஹைவேஸ், உனக்கு ஆளுக்கு 10 கோடி ரூபா. நான் போய் 20 பேர் வந்துடுங்க, உங்கள் 20 பேருக்கும் 10 நாளில் உங்களுக்கு ஆளுக்கு 10 கோடி கொடுத்துட்றேன். யார்? 10 பேர் பெட்டி வச்சு நிற்கிறான். பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், மணல் திருட சேகர் ரெட்டி, மணல் ராமச்சந்திரன், எல்லாம் ஆளுக்கு 50 கோடி வச்சுட்டு 10 பேர் நிற்கிறேன். 500 கோடி ரெடியாக இருக்குது. 50 கோடினா 10 பேர் 500 கோடி ரெடியாக இருக்குது. இதை வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்படியே டேப் பண்ணி கொண்டு எடப்பாடியில் கொடுத்துட்டான். இப்படிலாம் வர எடப்பாடி கொடுத்தோன்னையும் எடப்பாடி என்ன ஆகிட்டாரு, நம்ம கட்சியை உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களை உடைக்கிறேன். முதல் எதிரி யார் உருவாக்குனது? செங்கோட்டையும் எடப்பாடியை உருவாக்கிட்டார். அப்போ அதிமுகவுக்கும் தாவேக்குமான மிகப்பெரிய சுவர் அமைக்கப்பட்டது இல்லையா? இவர் அவ்வளோ பேரும் தூக்கிட்டு எங்கே கொண்டு போகிறாரு? பாண்டிச்சேரி போகிறாரு. இதுக்கு வில்லனாரு செங்கோட்டையன். ஒன்றா அடுத்து என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் கட்சி திருநாவுக்கரசு லைனுக்கு போகிறார். நீங்கள் எப்படியாவது நீங்கள் 5 சீட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் உடனே ராகுல் கூப்பிட்டு சரி சப்போர்ட் பண்ண சொல்லி முடிஞ்சுது. இந்த 5 பேர் வந்துட்டாங்க. மாலை சாலையெல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு ஆதவர்ஜனா அந்த ஜிம்பாய் சொல்கிறார், இந்த கூட்டு இந்த தேர்தலோடு மட்டும் இல்லை, உள்ளாட்சி, நாடாளுமன்ற, அடுத்த சட்டமன்றம், அடுத்து அப்படியே மொத்த குத்தகை 31 வரைக்கும். அமித்ஷாவுக்கு இந்த தகவல் போகுது. அடா பாவிகளா, நான் 29ல் நான் தான் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா மோடி ரிட்டையர்ட் ஆகிறாரு. யோகிக்கும் ஆதித்யநாத்துக்கும் எனக்கு தான் போட்டி, நான் தான் முதல்ல நிற்கிறேன். நான் இந்த விஜயை திமுகவை ஒழிச்சுவிட்டு விஜயை கொண்டு வந்து விஜய் மூலம் எனக்கு ஒரு 25-30 எம்பி சீட் வரும்னு நான் ஒரு கணக்கில் இருக்கேன். என் கணக்கே காலி பண்ணிட்டீங்களடா. இந்த வெப்பம்தான் ஆளுநரை கூப்பிடுறாரு. யாரை கேட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு செய்தியை குறிச்சேன். ஏன் கான்வாய் அனுப்புனீங்க? என்னையா நடந்தது? தொலைச்சர் வேலை கேன்சல் பண்ணு.
அவனுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சின்னா உனக்கு பதவி இருக்காது. முடிஞ்சுதா? உடனே அவர் டிஜிபி கூப்பிட்டாரு, கான்வாயெல்லாம் கூட்டிகிட்டு போ, செவுத்தில் வச்சு அந்த மெட்டீரியல் பேச்சு எடுத்துகிட்டு போயா கடப்பார வச்சு. பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டாப்புல, பந்தெல்லாம் போல பிரித்து எறிஞ்சிரு. இப்போது அதிமுகவையும் பகைச்சாச்சு. அடுத்து யாரை பகைச்சாச்சு? பிஜேபி. பாஜகவையும் பகைச்சாச்சு. ஒரிஜினா துணை முதலமைச்சர். உடனே சபரீஷனுடைய வழக்கில் என்ன இருக்குது? சபரீஷ் மேலே என்ன இருக்குது? தூக்கி உள்ளே போடணும். யார்? இந்த ஜிம்பாய். இங்கே அந்த டாக்ஸி டிரைவர் விஜய் வரக்கூடாது. என்ன பண்ணணும்? சபரீஷை. அப்போ சபரீஷை என்ன முடிவு பண்ணுறாரு? சரி, நம்மகிட்ட ஒரு 73 பேர் இருக்கான், 5 பேர் போயிட்டா 68 பேர் இருக்கான், அப்படியே எடப்பாடி சப்போர்ட் பண்ணிடுவோம். எடப்பாடிக்கு இப்போ இது ஸ்டாலின்லாம் எடுக்கிற முடிவு இல்லை, சபரீஷன் எடுக்கிற முடிவு. எப்போவுமே சபரீஷன் தாங்க. ஸ்டாலின் எப்போ இருட்டுது எப்போ விடியுது என்ன நடக்குன்னு தெரியாது. அவர் பொம்மை. ரொம்ப நாள் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, தாவேகா வந்து ஒரு பி டீம், பாஜகவோட பி டீம், சி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில பாரதிய ஜனதாவே இவர் பதவியேற்கிறதுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்களா? இல்லைங்க. அதாவது என்ன நடந்ததுன்னா, காங்கிரஸ் தாவேகாக்குள்ளே வந்த பிறகு பாஜக நேர் எதிரியாயிடுச்சு. யாரோட? விஜயோட. ரஜினியை இப்போ பாஜக தான் என்ன சொல்கிறேன், அண்ணாதிமுக திமுக சேர்ந்துருங்கப்பா, சேர்ந்து விஜய் வரவிடாமல் பண்ணியிருங்க. நான் ஸ்டாலின் பேசுறதுக்கு ரஜினி அனுப்புகிறேன். ரஜினி போய் பார்த்தாரா? அமித்ஷா அனுப்புனா ரஜினி இல்லை, யார் வேணால் போவோம். போய் இது மாதிரி மேலே விரும்புகிறாங்க சொல்ல சொன்னாங்க. அமித்ஷா சொல்ல சொன்னார். அமித்ஷா வந்து பார்த்தா நல்லா இருக்காது, பாஜக பார்த்தார். நான் தான் பாஜக. அப்பத்தை குரங்கு பங்கு வச்ச கதையாயிடும். இப்போ அப்போ இவர் போய் பார்த்த பிறகு சபரீஷன் தயாராக இருக்கார். சபரீஷன் நேராக டெல்லிக்கு போய் அமித்ஷா பேசிட்டு வந்த பிறகு சரி, நம்ம எடப்பாடி சிஎம் ஆக்கிடுவோம், வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவோம், ரிமோட் நம்ம தான். ஒரே கல்ல இவர் எடப்பாடி வந்துட்டார். விஜய் வர முடியாது. விஜய் நம்ம மீது வழக்கம் வராது. இப்படியான அப்போ இதுக்கு காரணம் என்ன? திமுகவை ஒரிஜினா ஜிம்பாய் என்ன பண்ணா பிடிச்சி. இப்போ இந்த ஜிம்பாய் ஊழலே இல்லாதவர், தவறே செய்யாதவர் அப்படின்ற நிலையில் இருக்கிறார் அவர். அப்படி ஜிம்பாயுடைய மாமனார் மேலே 250 கேஸ் இருக்குது. எல்லாம் கள்ளலாட்ரி கேஸ். கள்ளலாட்ரி கேஸு. ஏதுங்க இவ்வளோ பணம்? ஏதுங்க எல்லாம் ஊழல் பணம் தான். தாவேகா வந்தால் லாட்டரி டிக்கெட் அங்கே தமிழ்நாட்டில் வரும், எது வேணாலும் வரும். இப்போ தமிழ்நாட்டில் திராவிட கொள்கைகள் இல்லை பெரியாருக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தமிழ் தேசியம் எந்த நிலையில் இருக்குது? தமிழ் தேசியம் மரண படுக்கையில் கிடக்கு. அது எப்போ வேணாலும் செத்து போயிடும். நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி? ஆமாம், நான் தமிழ் தேசியவாதி தான். இங்கே தமிழ் தேசிய என்பது அசிங்கப்பட்டு நிற்கிது, கேவலப்பட்டு நிற்கிது, அதாவது நிர்வாணமாக நிற்கிது. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்? தமிழ் தேசியம் என்பது ஒரு உயர்ந்த கொள்கை. ஈழத்தில் பிரபாகரன் எடுத்தது தான் தமிழ் தேசிய கொள்கை. இங்கே 6 முறை கருக்கலைச்சது தான் தமிழ் தேசிய கொள்கை. விஜயலட்சுமியுடைய 6 முறை அந்த பொண்ணை சொல்லிச்சா. இப்போ நீங்கள் சீமான் தான் தமிழ் தேசியம் அப்படின்ற நினைவில் பேசுகிற மாதிரி இருக்கு. அவர் இல்லாத எத்தனையோ தமிழ் தேசியம். அப்படி யாருமே மக்கள்கிட்ட 50 லட்சம் பேர் யாரும் அங்கீகரிக்கலையே. தமிழ் தேசியம்னு எனக்கு பல பேரை தெரியும். கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே 50 பேர் கூடி 50 வருஷமாக கூட்டம் போட்டுட்ருக்கான். 50 வருஷமாக 50 பேர் தான் கூடுறான் கல்யாண மண்டபத்தில். அது தமிழ் தேசியம். அவனுக்கும் தெரியாது, கல்யாண மண்டபத்துக்காருக்கும் தெரியாது. அப்போ அது தமிழ் தேசியம் இல்லை. ஈழ போராட்டம் மரணித்த பிறகு 50 லட்சம் தமிழ் தேசியவாதிகள் இந்த சைமனுக்கு பின்னாடி போனான். அவன் அப்படியே கொண்டு போய் விஜயலட்சுமி விட்டுட்டு அதோட முடிஞ்சு இப்போ எங்கே அவனுக்கு ஒரு 1000 கோடி சேர்ந்துருச்சு. தமிழ் தேசியம் எவ்வளோ பெரிய பணத்தை சேர்த்து கொடுத்துருப்பாரு. ஒரு 1000 கோடி. பண்ணை வீடு, கொடைக்கானலில் பெரிய எஸ்டேட்டு, 15 பவுன்சர், எப்பவுமே 6 வெளிநாட்டு கார், 25 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு. இப்படி இந்த தமிழ் தேசியம் அந்த சைமனை ஒரு பெரிய முதலாளி ஆக்கிடுச்சு. இதுதான். அப்போ தமிழ் தேசியம் என்ன பண்ணுவான்? காரி துப்புவான். இப்பெல்லாம் ப்ராடு பயிலுடா. தமிழ் தேசியம்னா விஜயலட்சுமிக்கே செட்டில் பண்ணாத பயிலுவா. இதுதான் தமிழ் தேசியம். தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள் சில செந்தில்வேல், ரவீந்திரன் துரைசாமி இப்படி போன்றவர்கள்லாம் திராவிட கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் வருன்ற நினைவில் அப்படி பேசினாங்களா? இல்லை வரும் வராதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு மாதம் வருது. மாதம் சிபி செந்தில் 4 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்காரு வள்ளியூரில். சுண்ணாம்பு கலவாய் கதை ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாமே நீங்கள் இவ்வளவு வேகமாகவும் ஒளிவு மறைவு இன்றியும் பேசுகிறீங்க. உங்களுக்கு யாரும் அந்த மாதம் நிறைய என்கிட்ட ஆஃபர் வந்தது. எந்த ஆஃபரையும் நான் எடுத்துக்கல. ஏன்னா தமிழ் தேசியவாதி அதாவது இல்லை, எல்லாம் ஊழல் பணம், லஞ்ச பணம், இதெல்லாம் ரத்த வாடையோட பணம். இல்லை, அது கருவாடு வித்த பணம் நாராது. இல்லை அப்படி இல்லை. அப்படி நீங்கள் ராஜபக்சேட்டு பணம் வாங்கினா அது ரத்த வாடையோடு தான் எப்பவுமே இருக்கும். அதாவது இயற்கை. நான் வந்து பெரியார் நம்புறவன். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன் பல சந்ததி அழிஞ்சு போச்சு. அவன் வாழ்ந்த காலத்திலே பல சந்ததி அழிஞ்சு போன என்னால் பட்டியல் போட முடியும்.
இது வந்து இயற்கை தான். நான் கடவுள்லாம் சொல்ல முடியாது. கடவுளே வித்துடுறானுங்க. அது பாஸ்போர்ட்லாம் பாரின்னு போயிடுது. அப்புறம் மீட்டு பொன்னிமாணிக்கு உழவு இப்போ எஃப்ஐஆர் போட்டு எடுத்துகிட்டு வர முடிய நிலைமையில் இருக்கு. அதனால் அதெல்லாம் இயற்கை ஏதோ நடக்குது. அதை நம்ம கடவுள்லாம் சொல்ல முடியாது. அப்போது இதுதான் இந்த மனசாட்சியே இல்லாத ஊடகவியலாளர்கள் பேரில் இல்லை நிறைய பேர் இது வந்து ஊடக விபச்சாரம் ஆக்கிட்டான். இதுக்காக எத்தனை பேர் செத்து போனவன் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு எனக்கு தெரியும். ஹபீப்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் தினமணியில் வேலை பார்த்தார். சித்திக்குடைய அப்பா தெரியுமா? ஒல்லியா இருப்பார். சித்திக்கு இல்லை, சித்திக்கு அப்பா தெரியுமா? அவர் எப்போ இறந்தாலும் 2009 இறந்தார். நம்ம அதை அவரை சிறுமைப்படுத்தக்கூட பல விஷயங்களை நீங்கள் அப்போ ஹோம் செக்ரட்டரியாக இருந்த மாலதி சம்பளம் வாங்கி கொடுத்து அவருக்கு பணம் கொடுத்துருப்போம். தினமணியில் அவ்வளோ பெரிய ஜாம்பவா. ரவீந்திரதாஸ் அடிக்கடி வந்து வருவார். அவரே தான் ரவீந்திரதாஸ் ஒரு ஊழல் பெருவெளி. அது வேறு விஷயம். நீங்கள் 1 லட்ச ரூபான்னு 100 பேர்கிட்ட 1 கோடி வாங்கிட்டு அவர் சொந்தமாக இடம் வாங்கி போட்டு ஏமாத்திட்டு செத்து போயிட்டார். அது ஊழல்வாதி. அது வேறு விஷயம். ஹபீப்பை போன்ற பல பேர். அதே போல் எனக்கு ஹபீப் ரொம்ப நெருக்கம். அவங்க சித்திக்கு அப்பா. அதே போல் பாலு விடுதலை பாலு ஒயிட் நோட்டில் தெரியுமா? அப்போ அது போன்ற ஆட்கள்லாம் சமரசமே இல்லாத ஆட்கள். நீங்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ப்ரெஸ் ரூமில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். ப்ரெஸ் ரூமில் செக்ரட்டரி ப்ரெஸ் ரூம் இருக்குல்ல. அப்போ இவர் பக்கத்தில் போய் கேட்குறாரு, நீ குடிச்சிட்டு சட்டசபைக்கு வர்றேன்னு ஜெயலலிதா சொல்லுதே கேட்குறாரு. அப்படியே கப்சுப்பா அமைதி. இந்த பயலு ஊரை கவர் வாங்குற பயலுவா யாருக்கிட்ட? விஜயகாந்த் கிட்ட. எல்லாம் அப்படியே கப்சுப்புன்னு இருக்கானுங்க. ஏப்பா என்ன நான் கேட்குற பதில் சொல்லுனாரு. அந்த மேலே எங்கேயும் முழிக்கிறாரு. வாங்கினியா குடிப்பியா குடிக்க மாட்டியா? சட்டசபை குடிச்சிட்டு வந்தியா வரலையா? இதுதான் கேள்வி. அப்படியே சைலண்ட் பின்றப்ப அமைதி. ஒன்று அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்னை கேள்வி கேட்கறத விட வேறு வேலைக்கு போங்க. அவர் யார்? விஜயகாந்த். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா உன்னை வெளியே விட மாட்டேன். புட்ரா கதவையினர். நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு நீ முடிவு பண்ணுவியா? பத்திரிக்கை வேலையை நான் பார்க்கக்கூடாதா? கேட்கறதுக்கு பதில் புட்ரா கதவையினர். மன்னிச்சுங்கன்ட்டு எழுந்து போனார். அந்த வரிசையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படிலாம் நான் என்ன அப்படிதான் சொல்ல முடியாது. அவர்களுடைய தியாகம்லாம் எவ்வளோ பெரிய தியாகம். கடைசியில் அவ்வளோ வறுமை. அதனால் அப்படின்னு எனக்கு நான் அந்த மாதிரி தியாகம்லாம் இன்னும் செய்யலை. அதனால் நான் பார்க்குறேன், நான் ஒரு பெரியார் தொண்டை, தூய பெரியார் தொண்டை. இப்போ தமிழ் தேசியமும் இந்த திராவிடமும் ஒரு எதிரெதிர் துருவம் இல்லை. அப்படி இல்லை இங்கே அப்படி குழப்பி வச்சுருக்கேன். நீங்கள் பெரியாரே ஒரு தமிழ் தேசியவாதி தானே. அவர் இப்போ பெரியாரால் தாங்க இங்கே 1 லட்சம் பேர் அக்யூஸ்டா 1000 கோடி திருடி வச்சிருக்கான் அதிமுகவில். பெரியாரால் தான் இந்த பக்கம் 1000 கோடி ரூபா 1 லட்சம் பேர் திருடி வச்சிருக்கான். இதெல்லாம் தமிழ் தேசியம் தானே. ஒரு கொள்கை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் விஷயம். இப்போ அதிமுகவில் குறைஞ்சது 1000 கோடி ரூபா எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் பேர் என்னால் பட்டியல் போட முடியும். இந்த அரசியலுக்கு வந்து திமுகவில் நீங்கள் 1 லட்சம் கோடியெல்லாம் வச்சிருக்கலாம் இருக்கான். இந்த முதலியார் பையன் சபரீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 லட்சம் கோடி வச்சிருக்கான். அமெரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரன் பெரிய சாஃப்ட்வேர் எலான் மஸ்க் பார்ட்னர் சேர்றதுக்கு தயார். யார்? இந்த சபரீசன். ஒரு 2000. அதாவது சிபிஐ, இடி இதெல்லாம் என்ன பண்ணுது? இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இவர்களை பாதுகாக்குது. நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவ்வளோ இதெல்லாமே எப்பாவது அம்பானி அதானி வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேடு போயிருக்காது. ஏன்? நீங்கள் இப்போ அம்பானிக்கு ஒரு துறைமுகம் இருக்குது கட்டாக்கு குஜராத்தில். அங்கே யாரும் உள்ளே போக முடியாது. 2000 கோடிக்கு இப்போ போதை 2000 கோடி நீங்கள் அரபிக்கடல் பூராமே அதானி கப்பல் தான் அங்கே வந்து போகும். ப்ரைவேட் போர்ட். அது ப்ரைவேட் அரசு அதிகாரி எக்ஸைஸ் ஆஃபீஸர் கஞ்சா பிடிச்சாங்க. அதுக்கான எதை வேணால் பிடிப்பான். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை நேரடியாக தொடர்பு இருக்குது. அப்போ கப்பல் நினைச்சா போகும், கப்பல் நினைச்சா நிற்கும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஊழலற்றவர்கள் சுத்தமானவர்கள் சொல்கிறாங்களே. இல்லை, ஆமாம். அப்போ இங்கே முட்டாளாக இருந்தால் சொல்லத்தானே செய்வான். நீங்கள் 2001-2 குஜராத்துக்கு சிஎம்மாக போகிறாரு மோடி. அப்போது அதானி சாதாரண ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர். இன்றைக்கி உலக பணக்காரர் நம்பர் 1. மோடி இப்போ முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் பிரதமர் ஆனார். அப்படியே மக்கள் காசு எடுத்து ஒரு 15 லட்சம் கோடியை கொடுத்துட்டு உலக பணக்காரர் வரிசையில் ஆகிட்டார். மோடி பணம் தான் அது பூரா. அதானியோடைய பணம். உலக பணக்காரர் பட்டியலில் நீங்கள் அந்த அமெரிக்க நிறுவனம் ஒரு வழக்கு போட்டான். அது பேர் மறந்து போச்சு. என்னென்னா இப்போ அதானியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அப்போ அமெரிக்கா சட்டப்படி அதானி மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு வெளியில். இப்படி தான். அப்போ இந்த அரசு நிர்வாகம் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேராமல் அதாவது அதானியோ மீடியா நிறுவனம் வச்சுருக்கான். நியூஸ் 18 தமிழ்நாடுன்னு, நியூஸ் 18 ஆந்திரா, நியூஸ் கர்நாடகா, மேகாலயா, சிக்கிம்னு ஒரு 20 சேனல் வச்சுருக்கான். திராவிட முன்னேற்ற கழகம்
காங்கிரஸ்காரங்க அங்கே போனதுனால ஒரு கண்டன தீர்மானத்தை ஏற்றிருக்கிறாங்க. இல்லை, அது ஃபார்மாலிட்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அண்ணாவே காங்கிரஸை ஒழிச்சு விட்டார் 67. ஆமாம். கருணாநிதி வந்தோடனே காங்கிரஸை கூட்டணி சேர்த்துக்கிட்டார். இதுக்கு திருடியதை வெள்ளையாக்குவதற்கு காங்கிரஸ் தேவை. ஏன்னா அதிகாரம் டெல்லியில் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு இதை மோடி 14 வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் தொடரும். அவர் ஒரு தேசப்பட்டுள்ள நேருவின் மகளே வருக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் இன்னைக்கு சர்க்காரியான்னு ஒரு பேர் எடுத்தால் கருணாநிதி தான் வருது. எங்க கூகுள் சுந்தர் பிச்சையில் கேட்டிங்கன்னா சர்க்காரியா ஊழல், பூச்சி மருந்து தண்டனை ஒன்றும் இல்லையா? தண்டனைலாம் கொடுங்க. இங்கே ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, பணக்காரன் திருடுனா பேப்பரில் போடுவான், ஏழை திருடுனா ஜெயிலில் போடுவான். இதுதான் அரசியல். இங்கே வந்து எப்பவுமே சட்டம் பணக்காரனுக்கு முன்னாடி அப்படியே நடுங்கி கை கட்டி நிற்கும். தமிழ்நாட்டில் உண்மையான திராவிட கொள்கை உடையவர்கள் இருக்கிறார்களா? தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்களா? இல்லை, இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, கோவை ஆரிச்சாமி இன்னும் பெரியார் தொண்டனாகவே, தூய பெரியார் தொண்டனாகவே வாழ்கிறார்கள். அதே போல் தமிழ் தேசியவாதிகள், நீங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியல் இப்போ அம்பலப்பட்டு நிற்கிது. யாரும் வெளியில் சொல்கிறது இல்லை. சீமான் அதை அறுவடை செஞ்சிட்டார், அசிங்கப்படுத்திட்டார், கேவலப்படுத்திட்டார், விற்று விட்டார். அதை நீங்கள் இப்போ பாலியல் தொழிலாளி ஆக்கிட்டார். இப்போ அந்த அவருடைய செல்வாக்கு கூட ரொம்ப குறைந்து அழிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. உங்கள் பார்வையில் இப்போது இருக்கிற தமிழ்நாட்டு சூழலில் யார் அரசமைப்பார்கள்? எடப்பாடி வந்துடுவார். எடப்பாடி முடிவாயிருச்சு. திமுக ஆதரவு கொடுத்துருச்சு. மேலே அமித்ஷா ஆதரவு இருக்குது, ஆளுநர் ஆதரவு இருக்குது. அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தொடரும். விஜயனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் விலை வீசி வாங்கப்படுவார்கள். திமுக ஆதரவு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 6 மாதம் விட்டீங்கன்னா தாவேக்கால விஜய்ட்டு ₹1 இருக்க மாட்டான். எல்லாம் எங்கே வந்துடும் அவ்வளோ பேரும். அதிமுகவில் வந்து விஜய் தலைவராக ஏற்றுக்கொண்டு பூரா எடப்பாடி தலைவரை ஏற்றுக்கும். என்ன காரணம்? அத்தனை பேருக்கும் காந்தியை தலைவராக்கிடுவார் எடப்பாடி. காந்தியை முதல்ல காந்தியை தலைவராக ஏற்றுக்க பணம் பேசு. இது எடப்பாடி ஸ்டாலினையே விலை பேசி வச்சிருக்கு. அதாவது வாக்காளர்கள்ட்ட பணம் செல்லுபடி ஆகலை, ஆனால் வாக்களித்து வெற்றி பெற்றவர்களிடம் பணம் செல்லுபடியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதான் உண்மை. இன்னும் 2-3 நாட்களில் தெரிந்துவிடும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் சந்தித்து பேசுவோம். உங்களது பங்கேற்புக்கு எங்களது நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.